அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல சமையல் நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி டிஃபன் வெரைட்டி பார்க்க போகிறோம். என்ன டிஃபன் வெரைட்டினா ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப சத்தான டிஃபன் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். டிஃபன்னு சொன்னேன் இல்லையா, என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அவலில் 2 வெரைட்டி செஞ்சு காமிக்க போகிறேன். டிஃபன் ரொம்ப சத்தானது. நான் சொன்னேன்ல, ஒரு மாப்பிள்ளைக்குரிய தெம்பு, சின்ன வயது இளைஞனுக்குரிய தெம்பு இந்த மாப்பிள்ளை சம்பா அவலில் இருக்குது, அரிசியில் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், அதில் சொல்லியிருக்கேன். அதாவது வயதான கிழவர்கள் கூட இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அவலை இல்லை அதில் எந்த பதார்த்தங்களையும் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா வாரத்திற்கு 2 நாள் அல்லது 1 நாள் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அவல் இல்லை என்ன பதார்த்தங்கள் அந்த அரிசினால் அவல்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம புது மாப்பிள்ளை மாதிரி புது பொண்ணு மாதிரி இல்லைன்னா கூட நம்ம உடம்ப தெம்பாக வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம இதை வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ சேர்த்துக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லை அவல் இல்லை அதை வைத்து என்ன செஞ்சாலும் ரவையோ எது இருந்தாலோ மாவு எது இருந்தாலும் ஆண் மட்டும் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் கூட சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிடலாம். இப்போது நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை 2 பதார்த்தம் செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, 2 கிண்ணத்தில் கொட்டிக்கிறேன். இது நம்ம viha.online இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். மாப்பிள்ளை சம்பா அவல் அரிசி இன்னும் நிறையா இருக்குது, போய் பாருங்கள், நான் அப்புறமே சொல்கிறேன். சரி, 2 கிண்ணத்துலேயும் கொஞ்சம் அவல் போட்டு நான் அலசிக்கிறேன். சுமார் 100 கிராம் அவல் 2 கிண்ணத்தில் நான் எடுத்துருக்கிறேன். இதை 2-3 தண்ணியில் அலசிட்டு சும்மா 5 நிமிஷம் நான் ஊற வச்சிடுறேன். நீங்கள் நினைப்பீங்க 2ஐயும் ஒன்றாவே கழுவி இவங்க ஊற போடலாமே, ஏன் தனித்தனியாக ஊற வச்ச பின்னாடி தனித்தனியாக கொஞ்சம் பிடி எடுத்துக்கலாமே நினைப்பீங்க. நான் அது தாளிக்க போகிற அவல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இந்த அப்படியே சர்க்கரை சேர்த்து அது வேறு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்றது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட ஊறணும். அதுக்காக தான் நான் இப்படி தனித்தனியாக. இன்னொன்று பிகினர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு அந்த மாதிரி செய்கிறேன். சரி, இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுங்க. இதை போட்டு பெரட்டிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ சேர்த்துக்கோங்க, அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இதை தாளிச்சுட்டு அடுத்தது இதுலேயே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் அவல் ஊறிடுச்சான்னு பார்த்தேன். இந்த பாருங்கள், இப்படி அழுத்தி பார்க்கும்போது ஊறி இருக்குது. இன்னொரு அவல் கொஞ்சம் இன்னும் ஊறணும். இதை அப்படியே புழிஞ்சு வடிகட்டியில் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை போட்டுக்கலாம்.
சிம் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க. இந்த இட்லி உப்புமா, அவல் உப்புமா இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் விரும்பி சாப்பிட்றேன். அதில் ரவா உப்புமா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாப்பிள்ளை சம்பா அவல். நான் இதுலேயே என்ன பண்ணுவேன் தெரியுமா, கொஞ்சம் இன்னும் அப்படியே விட்டுருவேன் கொஞ்சம் நேரம். அப்படியே அந்த மொறுன்னு கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு எடுத்து வச்சுப்பேன். அந்த டேபிளில் போச்சுன்னா எல்லோரும் எனக்கும் உனக்கும்பாங்க. அது இத்தினூறு சும்மா ஒரு ஸ்பூன் கூட தேராது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது இதையே நான் கொஞ்சம் முறுமுறுப்பாக கூட செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் இன்னும் ஃப்ரை பண்ணோன்னா முறுமுறுப்பு வந்துடும். அதாவது தனித்தனியாக அவல் நிற்கும். சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இதில் நிலக்கடலை இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப சத்தானது. நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை எடுத்து முழுசாக போட்டாலும் சரி, இல்லை குறப்பாக, அதாவது 1க்கு 2ஆக உடையணும், அப்படி போட்டாலும் சரி சேர்த்துக்கோங்க. இன்னும் பிரமாதமாக இருக்கும். காலையில் நம்ம சத்தான உணவு எடுத்துக்கணும். இந்த நிலக்கடலையிலையும் நல்லா சத்து இருக்குது. அவல் உப்புமா, அதுவும் மாப்பிள்ளை சம்பா அவல் உப்புமா நமக்கெல்லாம் நல்ல தெம்பை கொடுக்கக்கூடியது. இது சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் ஏதாவது பழமோ இல்லை பழச்சாறுகளோ எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சரியாக பக்குவமாக இருக்குது. இப்போது அடுப்பை விட்டு இறக்கிடலாமா? இதை அ எழுத்துக்கள் உள்ள தட்டில் போட்டு காலையிலேயே அ படிக்கலாம் இல்லையா? அடுத்தது இனிப்பு அவல் செய்து காமிக்க போகிறேன். இதே மாப்பிள்ளை சம்பா அவலை, அதாவது அது கொஞ்சம் கம்மியாக ஊற வைக்கணும் உப்புது, இது வந்து கொஞ்சம் கூட ஊற வைக்கணும். ஊற வச்ச அவலை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்த பின்னாடி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணும், நம்ம வீஹா நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நம்ம வீஹாவில் கோகோனட் சுகர் இருக்குது, அதாவது தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை, ஆர்கானிக், அதெல்லாம் நாட்டு சர்க்கரை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மூலிகை சர்க்கரை இருக்குது. அடுத்தது நல்ல வெல்லம், சுக்கு கருப்பட்டி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா சாதாரண சர்க்கரையை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடுங்க. இனிப்பு இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் எல்லோரும் குறைச்சி சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதை இப்போது பக்குவமாக கலந்து விட்ருங்க. தேங்காய் பூ வேணுன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இது எவ்வளோ அளவுன்னு நான் குறிப்பிட்டுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதுக்கு மேலே கூட குறைச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணலாம், அடுத்த இது அ இ தட்டில் இப்போது நான் சாப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரம். பிரமாதம். இது எங்களுக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. தெரிஞ்சவங்க பார்க்காதீங்க, தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கிட்டோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆஹாஹா, இந்த அவலுக்கே தனி சுவைங்க. அதாவது சாதாரண அவல் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். இது சமைச்ச பின்னாடியும் நல்ல ஊறி இருக்கு, ஒன்று தனித்தனியாக இருக்குது. சாதாரண அவல் வந்து ஒட்டிக்கும், சரியா? ஒட்டுறாத அளவுக்கு சீக்கிரத்தில் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை விட இது ரொம்ப சுவையாக இருக்குது. சரி, இந்த மாப்பிள்ளை சம்பா அவல் நம்ம வீஹா.ஆன்லைனில் இருக்குது.
நான் ஒவ்வொரு பதிவிலேயும் viha.online பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். காரணம், புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் தினமுமே நம்ம யூடியூப் சேனலுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களும் viha.online பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை அவங்க தனியாக கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அது பதில் கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் தப்பாக நினைக்காதீங்க. viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அது இப்போது உங்களோடது. எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போது ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அதில் போய் நிறைய பொருள்கள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தினமுமே புதுசாக நாங்கள் பொருள்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ் வெப்சைட்டில் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸ்லேயும் அந்த அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கடைக்கு வந்துடலாம். அடுத்து இன்னொரு செய்தி சொல்கிறேன். வேறு எந்த ஆன்லைன்லேயும் விஹா என்கின்ற பெயர் பார்த்திங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் விஹா அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சுன்னா அது எங்களுடையது கிடையாது. விஹா பொருள்கள் தான், மேடம்து தான் அப்படின்னு என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ பயன்படுத்திக்கிட்டு சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் இன்னும் வரும் காலங்களில் நான் கொடுக்க இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.